Hi students, chemistry third year green chemistry பார்க்க போறோம். இதுல first unit பாத்தீங்கன்னா green chemistry introduction. இதுல first நம்ம பார்க்க போறது principles of green chemistry. The 12 principles இருக்கு. First one வந்து it is better to prevent waste than to treat or clean up waste after it is formed. Second one பாத்தீங்கன்னா synthetic method should be designed to maximize the incorporation of all materials used in the process into the final product. Third one பாத்தீங்கன்னா whenever practicable synthetic methodology should be designed to use and generate substances that possess little or no toxicity to human health and the environment. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா prevent waste அப்படின்னா நம்ம சுத்திகரிப்பதை விட கழிவுகளை நீக்குவதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டம் எக்கனாமி பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா மெட்டீரியல்ஸும் ஒன்றா சேர்ந்தாதான் நமக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் போது தான் ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது. அது 100% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஸ் அசாடியஸ் சிந்தசிஸ், அதாவது நமக்கு நம்மளோட ஹெல்த்துக்கும் என்விரான்மெண்ட்க்கும் எந்த வித பாதிப்பும் இருக்காது, அதில் எந்த நச்சுத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன் பினைன் கெமிக்கல்ஸ், அதாவது நமக்கு தீங்கற்ற கெமிக்கல்ஸ் நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் ஷுட் பி டிசைன் டு ப்ரிசர்வ் எஃபிகசி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வைல் ரெடியூசிங் டாக்ஸிசிட்டி, அதாவது தீங்கற்ற கெமிக்கல்ஸை நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்றத அர்த்தம் அதுக்கு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா தீங்கற்ற சால்வென்ட்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி, அதாவது ஆற்றல் திறனை நம்ம வடிவமைக்கிறோம். எனர்ஜி ரெக்யர்மெண்ட் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் ஃபார் தி என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் அண்ட் ஷுட் பி மினிமைஸ். சிந்தட்டிக் மெத்தட் ஷுட் பி கண்டக்டட் அட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதாவது நம்ம ஆற்றல் திறனை வடிவமைக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா raw material or feedstocks should be renewable rather than depleting whenever technically and economically practical. Eighth one, unnecessary derivations, blocking groups, protection and deprotection, temporary modification of physical and chemical process should be avoided whenever possible. The seventh one என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம renewable feedstocks யூஸ் பண்ணலாம், அதாவது திரும்ப ரீயூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது அன்வான்ட் டெரிவேட்டிவ்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் குரூப்ஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் டீப்ரொடெக்ஷன் குரூப்ஸ், அந்த மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் இதெல்லாமே நம்ம கிரீன் கெமிஸ்ட்ரியில் அவாய்ட் பண்ணிக்கலாம், அன்னெசரி டெரிவேட்டிவ்ஸை அவாய்ட் பண்ணலாம். நைன்த் ஒன்ல பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ரியேஜன்ஸ் or superior to stoichiometric reagents. 10th one பார்த்தீங்கன்னா chemical product should be designed so that at the end of their function they do not persist in the environment and instead break down into aqueous degradation products. Level 1 analytical methodologies need to be further developed to allow for real-time in-process monitoring and control prior to the formation of hazardous substances. 12th one, last one என்ன சொல்லியிருக்காங்கன்னா substances and the form of a substance used in a chemical process should be chosen so as to minimize the potential for chemical accidents including releases, explosion and fires. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10th ஒன்ல டிசைன் ஃபார் டீக்ரடேஷன், நம்ம டீக்ரடேஷனை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிசைன் பண்ணுறோம். அண்ட் 11th ஒன்ல ரியல் டைம் அனாலிசிஸ் ஃபார் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன். 12th ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஹெரண்ட்லி பினைன், அதாவது தீங்கற்ற கெமிஸ்ட்ரி ஃபார் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன். இது வந்து 12 பிரின்சிபல் இருக்கு, அதாவது ப்ரிவென்ஷன் வேஸ்ட். செகண்ட் ஒன் ஆட்டம் எக்கனாமி. தேர்ட் ஒன் லெஸ் ஹசார்டியஸ் சிந்தசிஸ். ஃபோர்த் ஒன் டிசைன் பினைன் கெமிக்கல்ஸ். ஃபிஃப்த் ஒன் பினைன் சால்வென்ட்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ். சிக்ஸ்த் ஒன் டிசைன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி. செவன்த் ஒன் யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் ஃபீட்ஸ்டாக்ஸ். எய்த் ஒன் ரெடியூஸ் டெரிவேட்டிவ்ஸ். நைன்த் ஒன் கேட்டலிசிஸ். 10th பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் டிக்ரடேஷன். 11th ஒன் ரியல் டைம் அனாலிசிஸ் ஃபார் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன். 12th ஒன் இன்ஹெரண்ட்லி பினைன் கெமிஸ்ட்ரி ஃபார் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ஆட்டம் எக்கனாமி பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டம் எக்கனாமி அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டம் எக்கனாமி நம்பர் இஸ் ஹவு மச் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ரிமைன்ஸ் இன் தி ஃபைனல் ப்ராடக்ட். ஆட்டம் எக்கனாமி ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் டிசைட் ப்ராடக்ட் டிவைட் பை
molecular masses of reactants into 100%. இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு A plus B gives C plus D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C வந்து நம்ம டிசைட் ப்ராடக்டாக எடுத்துக்கலாம். அந்த ப்ராடக்டோட வேல்யூ டிவைட் பை மாலிகுலர் மாசஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ்னும் போது எல்லா ப்ராடக்ட்டும் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ A, B, C and D எல்லாமே நம்ம அந்த ரியாக்டன்ஸில் எழுதிக்கிறோம். டிசைட் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சியோட வேல்யூ எழுதுவோம். மாலிகுலர் மாசஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ்க்கு A, B, C and D into 100%. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து இபுப்ரோஃபன் சிந்தசிஸ் இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து அது அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்டைல் ஃபினைல் ப்ரோபியானிக் ஆசிட். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிடல்கிராஃப்ட் அசைலேஷன், ரிடக்ஷன், குளோரைட் சப்ஸ்டியூஷன், கிரிக்னார் ரியாக்ஷன். இந்த 4 ரியாக்ஷன் நடந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இபுப்ரோஃபன் ஃபார்ம் ஆகும். இதில் ஃபிடல்கிராஃப்ட் அசைலேஷனில் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ரிங் வந்து கீட்டோ குரூப் ஆஃப் நமக்கு கன்வெர்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனில் நமக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி நடக்கும் அந்த ரிடக்ஷனுக்கு. அப்புறம் குளோரைட் சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு சிஎல் அங்கே ஃபார்ம் ஆகும். OH இங்கே HCl ஆட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்னார் ரியாஜன் பார்த்தீங்கன்னா கிரிக்னார் ரியாக்ஷனுக்கு வந்து RMgX அதோட ஜென்ரல் ஃபார்முலா. ஆர்னா வந்து ஆர்கானிக் குரூப் சொல்லுவோம், எக்ஸ் வந்து ஹாலஜன்ஸ். ஸோ கிரிக்னார் ரியாக்ஷன் நடந்து நமக்கு ஃபைனலாக அதாவது இந்த 4 ரியாக்ஷனும் நமக்கு ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்டை கொடுக்குது. இது 100% ஆஃப் ஆட்டம் எக்கனாமி. ஏன்னா மேலே ஆட்டம் எக்கனாமிக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். 4 ப்ராடக்ட் ஒன்றா சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நடக்குது. 4 ரியாக்ஷன் நடந்து ஃபைனலாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. சேம் ப்ராசஸ் தான் இங்கே நடந்திருக்கு. அதுவும் 4 ரியாக்ஷன் நமக்கு நடந்து அதில் ப்ராசஸ் நடந்து நமக்கு ஃபைனலாக இபுப்ரோஃபன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது 100% ஆஃப் ஆட்டம் எக்கனாமி. அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த above reaction all the atoms of starting materials 1 butene and bromine are incorporated into the final product 1,2 dibromobutane. So the reaction is 100% atom economical reaction. அதில் பார்த்தீங்கன்னா 1 butane அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இது ப்ரோமினேஷன் நடக்கும்போது நமக்கு 1,2 dibromobutane கிடைக்கும். அது வந்து ப்ரோமினேஷன் நடக்கும். அதாவது 1 butaneம் Br2 கம்பைன் ஆகி நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் 1,2 dibromobutane ஃபார்ம் ஆகுது. 2 Br குரூப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CH2 கூட அட்டாச் ஆகும், செகண்ட் ஒன் CH கூட ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நமக்கு Br இருக்கு, செகண்ட் பொசிஷன்லையும் Br இருக்கு. அதனால இது 1,2 dibromobutane நேம் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனும் சிமிலர் டு அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 100% ஆட்டம் எக்கனாமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம். இதில் வந்து அலைல் ஃபினைல் ஈத்தர் வந்து 200 டிகிரிஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோ அலைல் ஃபினால் ஃபார்ம் ஆகும். அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் லைக் அடிஷன் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ 100% ஆட்டம் எக்கனாமிக்கல். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் வந்து there is rearrangement of atoms. நம்ம ஆட்டம் மட்டும் இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது. அதனால இது ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவது. அலைல் ஃபினைல் ஈத்தர் வந்து ஆர்த்தோ அலைல் ஃபினாலாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோனிகேஷன் மெத்தட். சோனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் சோனிகேஷன், செகண்ட் மெத்தட் வந்து இன்டைரக்ட் சோனிகேஷன். டைரக்ட் சோனிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் ஏ ப்ராப் இன்டைரக்ட்லி இன்டு ஏ சாம்பிள் வெசல். இன்டைரக்ட் சோனிகேஷன் பார்த்தீங்கன்னா எலிமினேட்ஸ் தி நீட்ஸ் ஃபார் ஏ ப்ராப் டு கம் இன் கான்டாக்ட் வித் யுவர் சாம்பிள். இல்லை டைரக்ட் சோனிகேஷனில் இப்போ சாம்பிள் எடுத்துக்கிறீங்க, சாம்பிளோடவே உங்களுக்கு இந்த ப்ராப் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். சாம்பிள் உள்ளே அது இன்சர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது டைரக்ட் சோனிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் சோனிகேஷனில் நம்ம வாட்டர் பாத் யூஸ் பண்ணி வாட்டர் பாத் மேலே நம்ம சாம்பிள் இன்சர்ட் பண்ணும்போது அது இன்டைரக்ட் சோனிகேஷன். இதுக்கான ஒரு 3 எக்ஸாம்பிள் ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். ரியாக்ஷன் பார்க்கும்போது ஹெக் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஹெக் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் கப்ளிங் நடக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து பெரிடியம் கேட்டலிஸ்ட். இந்த பெரிடியம் கேட்டலிஸ்ட் கார்பன் கார்பன் கப்ளிங் பிட்வீன் aryl halide or vinyl halides and activated alkenes in the presence of a base is referred as the Hegg reaction. அதாவது நம்ம aryl halide எடுத்திருக்கோம், aryl halide and activated alkene. இது வந்து activated alkenes ரெண்டுமே கம்பைன் ஆகும். அதாவது கார்பன் கார்பன்
கார்பனும் கப்ளிங் நடக்கும். ஒன்று ஜாயின் ஆகும்போது நமக்கு ஹெட் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன். ஹன்ஸ்டிக்கர் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா silver salts of carboxylic acid react halogens to give unstable intermediates which readily decarboxylate thermally to yield alkyl halides. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதில் 2 bromine atom இருக்குது. 1 வந்து combine to R and another Br combine to Ag. So RBr plus AgBr plus CO2 remove ஆயிடுது. So silver salts of carboxylic acid reacts halogen to give unstable intermediate which readily decarboxylate thermally to yield alkyl halide. Finally நமக்கு alkyl halide form ஆகுது. Final step பார்த்தீங்கன்னா Wittig reaction, final reaction. So Wittig reaction பார்த்தீங்கன்னா ketone is converted into alkene product. ketone வந்து alkene நமக்கு கன்வெர்ட் ஆகுறது தான் Wittig reactionல பார்க்க போகிறோம். இப்போ ketone எடுத்துக்கிறோம். கீட்டோன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்ம ட்ரைஃபினைல் பாஸ்போனியம் இலைட் எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம ஹெல்ப்பாக யூஸ் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்டு. ஸோ ட்ரைஃபினைல் பாஸ்போனியம் இலைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த இடத்துல ஒரு பாண்ட் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக பிரிக்கிறோம். CR3R4 இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த டபுள் பாண்ட் O இது வந்து இதோட கம்பைன் ஆகும். ஸோ இங்கே C டபுள் பாண்ட் C, அதாவது C டபுள் பாண்ட் C R1 R2 R3 R4 இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். C டபுள் பாண்ட் C R1 R2 R3 R4 ப்ளஸ் பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட் அப்படியே எழுதுருவாங்க. O டபுள் பாண்ட் P PH 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 triphenyl பாஸ்போனியம் ஆக்சைடு. ketone is converted into alkene, balance product triphenyl பாஸ்போனியம் ஆக்சைடு. Property of carbonyl compounds involves the conversion of aldehyde and ketones to alkenes with the help of phosphorus ylides. phosphorus ylides யூஸ் பண்ணி நம்ம கீட்டோனை அல்கீனா கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டெப்பு.